ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வரத்தா ஏன் நின்னுட்டா விஷயத்த சொல்ல வேண்டியதானே தனியா மிளகா மஞ்சள் கடலை ஐயோ நல்லம்மா உனக்கு மெட்ராஸ்ல இருந்து கடிதாசி வந்திருக்கு மெட்ராஸ்ல இருந்தா என் ராசா என் வகுத்துல பாலை வாத்திட்ட என் மவன் என்ன பத்தி என்ன எழுதிருக்க கொஞ்சம் படிச்சு சொல்ல 8 மைல் தூரத்துல இருந்து ஒத்த கடிதாசியை கொண்டாந்துருக்க குடிக்க மோர் கீர் கொடுக்க கூடாதா மோர் தானே உனக்கு இல்லாதான் அந்த கொண்டுட்டு வந்துறேன் பாத்துக்கோ இதழுவனா அதழுவனா என்னங்க தபால்காரரே மோர் என்ன தயிரே கொண்டு வந்திருக்கேன் குடிங்க என் வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன் ஏண்டி ராங்கி பிடிச்சவள என் புள்ள எனக்கு எழுதிருக்காண்டி அவன் என்ன எழுதிருக்கான் நான் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்மா அவன் என் வயித்துல பிறந்தவண்டி அவர் வேணா உன் வயித்துல பிறந்திருக்கலாம் அவர் புள்ள என் வயித்துல வளருது அத முதல்ல ஞாபகம் வச்சுட்டு பேசு என்னடி சொன்ன என் புருஷன் செங்கல்பட்டு ஜெயில இருந்து வரது உன்னை என்ன பண்றான் பாருடி எங்க அண்ணன் வேலூர் ஜெயில இருந்து வரட்டும் அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ற பாத்துக்க என்னது ஒரே ஜெயில் குடும்பமா இருக்கு ஆமா உன் புள்ள மெட்ராஸ்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான் என் மகன் தானே ஒருத்தன் கைய வெட்டிட்டு சென்ட்ரல் ஜெயில இருக்கிறான் என் புள்ள என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல என் பிரச்சனை தீர்ந்து போச்சு எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு வீட்டுல 7-8 பெத்து போட்டாங்க அவங்க பிரச்சனையும் தீர வேணாமா இவ்வளவு காய் வச்சிருங்களே ஏதாவது குடுக்க கூடாதா தபால்காரரே உனக்கு இல்லாததா வேர்க்கடலை தர எடுத்துட்டு போ போடு வேலு நீ என்னடி தரது நான் மிளகா தர வாங்கிட்டு போ போடு செங்கல்பட்டு நீ என்னடி சொல்றது நான் மஞ்சள் தர எடுத்துட்டு போ நீ என்னடி மஞ்சள் தரது நான் சோளம் தர வாங்கிட்டு போ போடு செங்கல்பட்டு அப்போடே அப்போடே போடே வீட்டுல பத்திரம் இருந்தா அதையும் கூடாது போடே அப்போடே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா எல்லாம் எடுத்து வச்சாச்சு என் புள்ள என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல அடிக்கிற செங்கல்பட்டு உட்கார் வேலூர் நீயும் உட்கார் அன்புள்ள முத்து பேச்சிக்கு அப்படி யாரும் இல்லையே அப்படி யாரும் இங்க இல்லையா அப்ப அடுத்த வீட்டுல லெட்டர் ஐயோ அக்கா நம்மள அத்தா அத்தா அது அடுப்பு அங்க உட்காரு இங்க உட்காரு அத்தா நீ குடும்பம் இந்த கிராமத்துக்கு செய்யற சேவை இருக்க சும்மா சொல்லக்கூடாது அத்தா ஆண்டவன் ஆத்துக்கு 2 கரை வச்சாலும் வச்சா உன் புள்ள என்னடா அக்கறையில ஊத்தி ஊத்தி குடுக்குற நீ என்னடா இக்கரையில அக்கறைய ஆக்கி ஆக்கி போடுற அத்தா உன் குடும்பத்து அடுப்பு மட்டும் எரியலனா இந்த கிராமமே கலை எழுந்துடும் அத்தா போதும் அந்த போக்கத்த பையல பத்தி என்கிட்ட பேசாதே ஒழுங்கா திருட்டு போ அத்தா காரம் பத்தல அத்தா ஆரம்பத்திலயா சாம்பார் ஊத்துட்டுமா இந்த சாம்பார் ஆத்தா என்னையா காரம் பத்தல ஆத்தா நேத்து வச்சு மீன் குழம்பு ஊத்துட்டுமா ஆத்தா என்னையா காரம் பத்தல ஆத்தா ஆரம்பத்திலயா ஆரம்பத்துல கொஞ்சம் இதை வந்துட்டு இப்ப நான் குடுக்கிற காரத்தை பத்தி நீ நினைக்கவே கூடாது ஆரம்பத்திலயா ஆமா அத்தா அப்படியே குடிச்சறேன் குடி அத்தா உன் கை பக்குவத்தை காட்டிட்டியே குடி சாம்பார் தானே பாப்பா தபாலு இந்த மாசமாவது 1ஆம் தேதி வருமா சம்பளம் தான் வாங்குவியா என் கடனை தான் கொடுப்பியா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேட்டு கூடாதா ஏன் 1ஆம் தேதி போய் 3 நாள் ஆச்சு போச்சா இந்த மாசமும் போச்சா பாட்டி இந்த மாசம் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்தலாம் தான் நினைச்சேன் ஆனா உன் கெட்ட நேரம் எனக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல நோட் அடிக்கிற மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டான் இதெல்லாம் எக்கனாமிக் ப்ராப்ளம் உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது என்ன எக்கனாமிக்கோ மக்களே திங்க மட்டும் தெரியுதுல்ல அன்னைக்கு பார்த்த உடம்பு அப்படியே இருக்கு தானோ போங்க மாமா ஏன் அழுகுறீங்க போறவளை பார்த்தா செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சி ஞாபகம் வருது டாக்டர் ஏன் கை நடுங்குது இப்படி எந்த சரக்குமே இருளப்பன் சரக்கு மாதிரி இல்ல டாக்டர் இரும்பு மாதிரி இருந்த உடம்பு எப்படி ஆடுது பாத்தீங்களா சரிதான் இன்னும் நீங்க குடிக்கிறது விடலையா எப்படிங்க விட முடியும் நான் பிறந்தப்ப இருந்தே இருக்குதுங்க இந்த பழக்கம் நான் பிறந்தப்ப கழுத பாலுக்கு பதிலா கள்ளச்சாராயம் தான் ஊத்துனாங்களா
பரம்பரை புத்தியோ? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏன் டாக்டர் ஓட்ட ஒண்ண கப்புன்னு ஏறுற மாதிரி ஏதாவது போதை மாத்திரை இருக்குதா? இந்த பாருங்க, இப்படி போதைக்கு அடிமையானீங்க உங்க உயிருக்கு ஆபத்து. முதல்ல மனசை கட்டுப்படுத்த கத்துக்குங்க. முடியலீங்களே. ஏன் முடியாது? இந்த மாத்திரை கூட தான் போதை இருக்குது. சாப்பிடறதுன்னா நான் சாப்பிடலாம்ல, ஆனா சாப்பிடறது இல்ல. அத பாத்தீங்களா? எரி சாராயம். நீங்க சாப்பிடுற சாராயத்தை விட அதுல 3 மடங்கு போதை இருக்குது. நான் கட்டுப்படல. எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம். முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க, அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இந்த பாருங்க, இந்த மாத்திரை தினம் 3 வேளை சாப்பிடுங்க. கை கால் வலி எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்தும் போயிடும். டாக்டர் தப்பா நினைக்கலாம், கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். கை கால்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்குது. மாத்திரையை இங்கேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருங்க. 3 மடங்கு போதை ஜாஸ்தி, 3 மடங்கு போதை ஜாஸ்தி, 3 மடங்கு போதை ஜாஸ்தி, 3 மடங்கு போதை ஜாஸ்தி. தண்ணி அடிச்சா தானா கிளம்போ. சின்ன பிள்ளை சுத்திக்கிட்டு டாக்டர் நான் மட்டுமா சுத்துறேன்? நீயும் தான் சுத்துற. இந்த ஆஸ்பத்திரியும் சுத்துது. டாக்டர் இருளப்பன் சரக்கை விட உன் சரக்கு தூள். நீ மட்டும் ஒரு பானை வச்சு காய்ச்சி நின்னா உன்னை திருத்தவே முடியாது. பாதி போத போச்சே, போத போச்சே. கடைக்காரே, கடைக்காரே, எங்க அம்மா ஒரு படி அரிசியும் 1/2 படி பருப்பு வாங்கிட்டு வர சொல்லி. வேற ஏதாவது வேணுமா? வேணாம். பொரிக்கிறதுக்கு முட்டை கொசு காய்கறி. சரி வேணா 2 முட்டை கொடு. இந்தா நீயே கையை விட்டு எடுத்துக்க. கொண்டா. ஐயோ ஐயோ, கையை விடு. இங்கே புடிச்சாலும் விட மாட்டேன். எடுத்துக்க. செல்லம்மா போ போ. அரிசி இல்ல, பருப்பு கிடையாது, எதுவுமே இல்ல. போங்கடி. என்னையா பொடிமட்டை, மூஞ்செல்லாம் ஒரே வெள்ளையா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, இது வெளிநாட்டு பவுடர். ஊருக்குள்ள ஒருத்தன் வெள்ளையும் சொல்லியுமா சுத்துறானே, யார் அவன்? யாரோ புதுசா வந்த டாக்டரா. இவங்க எல்லாம் வைத்தியம் பண்ணி ஏன் அழுத்துக்கிற? பின்ன என்ன செல்லம்மா, தலைவலிக்கு மருந்து கொடுக்க சொன்னா நெஞ்சு வலி கொடுக்குறாங்க, நெஞ்சு வலிக்கு மருந்து கொடுக்க சொன்னா தலைவலி கொடுக்குறாங்க, எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா உனக்கு பாக்குறாங்க. என்னையா பொடிமட்டை, பொடி வச்சு பேசுற? பொடி வச்சு பேசினா என்ன, வைக்காம பேசினா என்ன? ஏன் நொந்து போயிருக்க? தினம் உன் கையால கீரை வாங்கி சாப்பிடுறேன். இன்னைக்கு ராத்திரி உன்னையும் சேர்த்து சாப்பிட்டா என்னடி என் தங்கச்சி கைய பிடிச்சு இழுத்திருக்கா? நல்லா சாப்பிடு. பால் குடிங்க. ஐயோ மாமா, கைய விடுங்க மாமா. சட்டன பாலை குடிச்சு ஆன விடுங்க மாமா. ஐயோ என்ன மாமா நீங்க டம்ளரை தாண்டி பிடிச்சா எப்படி மாமா எட்டும்? வாய் கேட்டலையே. ஐயோ மாமா, அக்கா குளிச்சிட்டு இருக்கு, வந்தா திட்டுவாங்க, விடுங்க மாமா. என்ன பகல்லையே பல்லாங்குடி விளையாடுற? கபடி விளையாடுற வேலை பையன். அது சரி, 2 கட்டு பீடி 2 தீப்டி கொடு. நாளைக்கு காசு வாங்கிக்க. நீ நாளைக்கு வந்து வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு காசு கிடைக்கும். நாளைக்கு என்ன அம்புட்டு ஓசி இல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன இழிச்ச வேணா? நாளைக்கு இருளப்பன் ஜெயில இருந்து வெளியே வர்றான்ல, அவங்கிட்ட போய் உன்னை பத்தி அதே அவனை வேலைப்பட்டு எடுத்துட்டு போகும்போது நீ கொள்ளு சிரிச்சறிவில்லா. அது மட்டுமா, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தான்னு அவங்கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னான்னா வந்தாலும் உங்ககிட்ட இருக்குமா? ஏன் போய் சொல்ற, உனக்கு என்ன வேணும்? என்ன என் மாமன் ரொம்ப தான் மிரட்டுற? அடியே சண்டை போடுற நேரமா இது? உளுந்திய ஊத்திய கரெக்டா காமிச்சிட்டியே. கட்டின பொண்டாட்டியா இருந்தா தாலி தொட்டு பாத்துருப்பா. தாலி கட்டாம ஒண்ணு தொட்டது ரொம்ப தப்பா வச்சு போடி உள்ள. வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா விரட்டுவேன். சரிதான் போ மாமா, இதுக்கெல்லாம் பெரிய மச்சம் ஆக்கி நான் அவர்கிட்டயே போறேன். ஐயோ அண்ணே, நீங்க கோச்சுக்கிறாதீங்க. என் குழந்தை எனக்கு கொடுத்த பாலு நீங்க சாப்பிடுங்க. எங்க பிடி தீப்டி? அது உடம்பு ஒத்துக்கிறாது. இத புடிங்க, வாயை திறங்க. அடே எப்பா, எவ்வளவு பெரிய வாயி! நெய்வேலி சுரங்கமே உள்ள இருக்கு. பத்த வச்சுட்டேன். புக வருதா அண்ணே? அண்ணே கவலைப்படாத, பத்த வச்சுட்டீங்க. என்ன பாவாடை சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ, இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை காந்தம்? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடியை வெட்டிவிட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ வயித்தறிச்சல கிளப்பாதீங்கயா, நான் சினிமாவில சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ
மாறுகோ மாறுகோயா அட மாறுகோ மாறுகோ மாறுகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. அக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார் நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பிதான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாத்தியார்கள் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார் கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் திருட்டு பையன். ஐயோ அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குது. பிரதர் தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கீழ விட போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பாத்து இருக்குங்க, கேமராவெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சிருவாங்க போல இருக்கு. ஹலோ இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா கும்பிடணுங்க அண்ணா. ஹலோ ஹவ் டு டு? டேய் என்ன எங்க வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுங்களோட அண்ணன் மாதிரி பழகிட்டா. இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானுங்களே. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சான்ஸ் எடுக்குன்னு நினைக்கிறேன். டேய் இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துறேன், இல்ல உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். நல்லா இருக்குன்னு பாருங்க. மூர்த்தி சார் இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே அதானுங்களே கிரேனு. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னையா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? உனக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியக்காரன் நினைப்பான். கிட்னினா மூளை இல்லையா, என்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமாக்காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்ன. அடே கிட்னிய குழப்பற ஒண்ணு சட்னி ஆகாம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. ஏனுங்கண்ணா இது என்ன லேடியா போட்டீங்களா? இது ரேடியோ பெட்டி இல்லைங்க, இதுக்கு வந்து நாகரான்னு பேரு. இதுல இருந்து வர பாட்டுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வாயசிப்பாங்க. என்னது இதுக்குள்ள இருந்து வர்ற பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாயசிக்கிறாங்களா? அவங்களா சொந்தமா பாடுறது இல்லையா? இங்க பாடுறா, நாங்க என்னமோ அவங்க தான் சொந்த குரல்ல பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோங்க. அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பொம்பளை ஆடுறாங்களா, அவங்க யாருங்க? அவங்க டான்ஸ் மாஸ்டர், பேரு புலியூர் சரோஜா. இந்த ஹீரோவும் ஹீரோகோனையும் ஆட மாட்டாங்களா? ஹீரோ ஹீரோயின் ஆட மாட்டாங்க, இவங்க ஆடி காட்டுறத பார்த்து தான் அவங்க ஆடுவாங்க. டேய் இது நோகாம நோமி கும்பிடுற வேலைடு. பாடுறது ஒருத்தரா, சொல்லி கொடுக்கறது ஒருத்தரா, ஆட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தரா. இதை விட நம்ம எவ்வளவோ மேல்றா. நம்மளே பாடிக்கிறோம். நமக்கு மட்டும் சினிமாவோட சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பின்னிரலாம். அதனாலதான் கிடைக்கல. இந்த அப்படி என்னது பிக்கல்ஸ் அப்படின்னா ஊறுகாய். என்னது ஊறுகாயா? ஏன் சிக்கன் 65 வாங்கலையா? ஃபைனான்ஸ் டைட். ஃபைனான்ஸ் டைட்டா? என்ன ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்குமா சிக்கன் 65? 21 ரூபாய் கொடுத்து ஒரு சிக்கன் 65 வாங்கி கொடுக்க முடியல. என்ன எதுக்கு நீ தண்ணி அடிக்க கூப்பிட்ட? எனக்கு தண்ணி வேண்டாம். அப்ப அந்த கிளாஸ் கூட சும்மா சொல்லும்பா. நடுவோட்ல என்ன பண்றீங்க? Who is that watchman? ஓ காவல்துறையா? ஒரு 10 ரூபாய் தான் கொடுப்பா. தாமுவா சேதுவா அதானே பார்த்தேன். இதானே டேக் இட். தாக்கு தாக்கு. அவன் நாளைக்கு தான் எடுப்பான். டிக்கெட் கீழே வச்சுனா டேக் இட். போ. சைக்கிள் லைட் இருக்கா? பாத்து போ, போலீஸ் புடிச்சுக்கோ. மாட்டிக்கிச்சு. போலீஸ்கார் டேக் இட்.
தேங்க்யூ. நோ சேஞ்ச். வெல்கம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். என்னப்பா வண்டி ஆஃப் பண்ணிட்ட? சத்தம் போடாத, மாமி முழிச்சிருச்சு. டென்ஷன். என்னது சில்வர் ஸ்டாலின் மாதிரி பேசுற? சத்தம் போடாம திண்ணில் போய் படுத்துருவோம். ராமு, ஏன் கத்துற? ஐயோ, இது கத்துறது இல்லப்பா, பேசுறது. கத்துறதுன்னா என்ன கேட்காத, அங்க கேளு. கத்துங்க. கால்வால வண்டி ஏத்திட்டியா? கத்தாம என்ன பண்றது? சத்தம் போடாம கத்துற. தெரியாம செஞ்சுட்டேன், அதுக்கு என்ன சொல்றது? நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சே ஏத்துறேன்னு சொல்லு. சாரி. சாரி. ஆமா, நீங்க யாரு? தெருவுக்கு புதுசா இருக்கு. நாங்க முனிய வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாட்கள். முனினே பாவம், மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவனுக்கு நீங்க கெஸ்டா? இவன் கெஸ்டா? இந்த மொட்டை மண்டைய ஒஸ்துபா. செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை ஓடி. எங்க இருக்கிறான் சேது? அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா. நான் பேசிட்டு இருக்கேன். அவங்கிட்ட எல்லாம் என்னமா பேச்சு? பண்ணாட பையன் மூஞ்சில காய் துப்பின்னு வாமா. லுக்மே, நாளை காலையில் 5 மணிக்கு பஸ். ஒழுங்கா பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிடணும், புரிஞ்சுதா? चोली के पीछे है ओ चोली के मिल के देरा चुंगी के मिल के देरा என்ன நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும். ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா இவன். இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. இந்த உன் பானை. நோ பானை. பின்ன என்னது பூனையா? கெட்டம். கொட்டம். பாட்டும் நானே பாபமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாடும் நானே பாவமும் நானே, தூங்கும் என்னை துன்புறுத்தாதே. ஏன் தப்பு தப்பா பாடுற? ஐயோ, கோட்டை வாங்கி புல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு தூங்க விடாம அவசுறானே அம்மா. Excuse me. Why? You no interest, you sleep. Thank you. நான் அசைந்தால் நீ மட்டும்தான் அசைவ, வேற யாருமே அசைய மாட்டாங்க. no interest, no talk. ஐ டாக். ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க. You sleep. இவன் விட மாட்டாயா? இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதாவும் தூக்கமும் பெரிதா. அளவா என்னோடு பாட வந்ததொரு பாடும் பாட்டை இனி மூட வந்ததொரு செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு எங்க தேங்காய் இந்த இருக்கு? அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டார்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றாப்பல்ல. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி, இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா, போங்கடா. ஆளு